வணக்கம். கை கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின், ஆற தழுவிய ராகுல் காந்தி. இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த தனி மரியாதை. திரும்பி பார்க்கும் பிரதமர் மோடி மற்றும் பாஜக. இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஆண்டு எப்படி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினாரோ அதே போல தற்போது பாரத் ஜோடோ நியாய யாத்திரை நடத்தி வருகிறார். மணிப்பூரில் தொடங்கிய இந்த யாத்திரை பல்வேறு மாநிலங்கள் வழியாக பயணித்து சமீபத்தில் மகாராஷ்டிரா வந்தடைந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் மும்பையில் ராகுல் காந்தி யாத்திரையின் நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய கூட்டணியின் பல்வேறு தலைவர்களும் கலந்து கொண்டனர். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது இந்த கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது தற்போது மத்திய பாஜக அரசையும் பிரதமர் மோடி அவர்களையும் எதிர்க்கும் தலைவர்களில் முக்கியமான தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருகிறார். அதேபோல் தற்போது காங்கிரஸை காட்டிலும் திமுகவை பிரதமர் மோடி உட்பட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் எதிர்த்து வருகின்றனர். இதனால் இந்திய அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது செல்வாக்கு உயர்ந்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் பாஜகவிற்கு எதிரான இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இன்றைய தினம் மும்பை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் தேசிய அளவில் பல்வேறு தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தாலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தனி மரியாதை கொடுக்கப்பட்டது. அதன்படி மேடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எழுந்து அருகில் அமர்ந்திருந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கை கொடுத்தார். அப்போது கை கொடுத்த ராகுல் காந்தி அவர்கள் சட்டென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை கட்டி அணைத்துக் கொண்டார். பின்னர் ராகுல் காந்தி அவர்களது தோளில் கை போட்டுக் கொண்டே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு புத்தகத்தையும் பரிசாக கொடுத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி அவர்களது இந்த நெருக்கம் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்திக்கு பொன்னாடி போற்ற வரும்போது அருகில் அமர்ந்திருந்த உத்தவ் தாக்கரே அவர்கள் சட்டென எழுந்து நின்று இருவருக்கும் மரியாதை செலுத்தினார். இந்திய கூட்டணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தனி மரியாதையை பார்த்து பாஜக அதிர்ச்சி அடைந்துள்ளது. அதாவது இதுவரை இந்திய கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று தேர்வு செய்யப்படவில்லை. பிரதமர் வேட்பாளர் லிஸ்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தனி மரியாதை கொடுக்கப்பட்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அது மட்டுமில்லாது மும்பையில் நடைபெற்ற இன்றைய இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து பேசினார். குறிப்பாக மும்பையில் நடைபெற்ற இந்த இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கூடியிருந்தனர். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் இந்திய கூட்டணியின் இந்த எழுச்சி பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்று மும்பையில் நடைபெற்ற இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஆற தழுவிக்கொண்டு தங்களது நட்பை வெளிப்படுத்திக் கொண்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.